ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சரஸ்வதி விஜய். பிரசித்தியா விஜய். சரி, நாளைக்கு நம்ம எங்க போறோம்? பிரசித்தியூ ஒர்க் ஷாப் போறோம். பிரஜின் பிரதாப் மாஸ்டரோட ஒர்க் ஷாப் போறோம். அவர் வந்து மம்மி வந்து அவரோட பெரிய ஃபேனு. டெய்லி இங்க பத்தியா அவர் இதா பண்ணிருக்காரு இத பண்ணிருக்காருன்னு எங்க தெரியவே இல்ல. இவங்க தெரியாது இவங்க வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர். அவரோட வந்து பழைய காலத்து சாங் எல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட கட்டளைக்கு இணங்க வந்து நாங்க இன்னைக்கு ஒர்க் ஷாப் நாளைக்கு போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இல்ல ஒர்க் ஷாப்புக்கு போலாம். ரெசித்தியா இன்னைக்கு பிங்கா ரெடி. ஹேர் பேண்ட் பிங்க், எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது. நானும் பிங்க் இன்னைக்கு. ஆமா, எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடா. இது வந்து எங்க அம்மாவோட சட்டை. அதான் எங்களுக்கு மெயின், எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா என்னோட அம்மா போட்டுக்கலாம், அம்மாவோட நான் போட்டுக்கலாம். என்னோட சிலை அம்மா. உன்னோடத கூட நீ எனக்கு தர மாட்டேன், என்னோடத நீ ஆட்டை போட்டுருவ. வா சீக்கிரம் ரெடி போலாம். ரெசித்தியா எக்ஸைட்டட் அபவுட் த ஒர்க் ஷாப்? எஸ். நான் பிங்க்னு சொன்னேன்ல, எங்க பிங்க்னு கேட்காதீங்க. இங்க பாருங்க பேண்ட் பிங்க், டாப் ஒயிட். என்கிட்ட இந்த மாதிரி பிங்க் கலர் பேண்ட் இருக்கு. ஓகே, ஆனா பிங்க்கும் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி. ஆமா, பிங்க்கும் மேட்ச் ஆகாது. இது அழகா இருக்கு. என்ன பார்த்தா ஒர்க் ஷாப்க்கு டான்ஸ் போற மாதிரி இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்கு. வா, கார் வந்துரும் நம்ம வந்து பிக் பண்றதுக்கு. கேப் 3 மணிக்கு சொன்னாங்க. நாங்க கிளம்பி இருக்காது 2:30 மணிக்கு கிளம்பி இருக்கோம். இங்க இருந்து ஆனா 5 கிலோமீட்டர் தான். அவ்வளவுதானா? ஆனா வந்து போக டிராபிக்னால லேட் ஆகுமான்னு தெரியல. இப்பெல்லாம் அவ்வளவு டிராபிக்ல இருக்கா? ஸ்கூல் லீவ். ரெசித்தியா இன்னைக்கு ரொம்ப கியூட்டா இருக்க, பிங்கியா. ஆமா, ஆனா எனக்கு பிங்க் கலரே பிடிக்காது. ஆனா உனக்கு ரொம்ப சூட் ஆகுது. ஆக்சுவலா ஒரு சில கலர் ஒரு சில பேருக்கு சூட் ஆகும். எனக்கு வந்து பர்பிள் ரொம்ப நல்லா சூட் ஆகும். சரி, என்ன நீ கொண்டு வந்திருக்க? இன்னைக்கு நான் வந்து போன டைம் லிட்டில் ஜாய்ஸ்ல இருந்து எங்களுக்கு ஒரு குட்டீஸ் கொடுத்தாங்க. இதுதான், இதோட ஒரு பிங்கியான பாட்டில் வரும். அது என் தங்கச்சிக்கு எங்க அப்பா ஆல்ரெடி வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாரு. அதனால அதை எடுத்து வச்சுட்டு ஆமா, அது வச்சுட்டு நான் என்னோட பாட்டில் வச்சு இதுவும் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டாங்க. அறிவு அழகு கலந்து. இதுக்காக ஒரு பேக் எடுத்துட்டு போறதுக்கு பதிலா இது ஒரு ஹேண்ட் பேக்காவே மாட்டிட்டு போயிடும். சூப்பர்டா. தேங்க்யூ. ரசியூ. காலைல என்ன சாப்பிட்டேன்? தோசை. சாரி, மத்தியானம் தோசை. காலையில நான் காஃபி குடிச்சேன். அதுவும் நானே போட்டு குடிச்சேன். அதுவும் சூடு பண்ணாம அப்படியே குடிச்சிட்டான். கோல்ட் காஃபி. அது வந்து ஜாப்பனீஸ் காஃபி குடிச்சேன். நல்லா இருந்துச்சா? ஃபில்டர் காஃபி, இன்ஸ்டன்ட் ஃபில்டர் காஃபி. இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது இந்த லேச போட? இதை நீ அங்கேயே போட்டு நின்றுட்டு இருக்கேன்னு சொன்ன. வீட்டுல பொறுமையா அதை போட்டு வந்திருக்கலாம்ல லேச. நாளைக்கு போயிருக்கலாம் ஒட்டுக்கா. உள்ள போ. உள்ள வந்து பார்த்தா டான்சர்ஸ், நான் டான்சர்ஸ், சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும், வயசானவங்க, ஏன் ஒருத்தவங்க பிசிக்கலி சேலஞ்சு கூட வந்திருந்தாங்க. மூணு to 6 ஒர்க் ஷாப் டைமிங்கு. ஆனா ஒரு ரீல் போடுறதுக்கு என்ன சொல்லி தரணுமோ அவ்வளவுதான் சொல்லி கொடுக்குறாங்க. கரெக்டா கட் பண்ணி ஒரு கேப்ல கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். ரெசித்தியாவுக்கு கேப்ல போய் வடை பஜ்ஜி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். நல்லா இருக்கா இல்லையா? உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஜாலியா இருக்கா ஒர்க் ஷாப்பு? போர் அடிக்குதா? சூப்பர் தான். நாளைக்கு ஷூட்டிங் ஈவினிங் தான். ரியலி 4 o'clock ஷூட்டிங். ஜாலியா? காலைல பொறுமையா இருந்துச்சுக்கலாம். என்ன ஒரு சேலஞ்சுனா, டான்ஸ் டக்குன்னு தெரிஞ்சவங்க ஆடுறதுக்கும் தெரியாதவங்க எல்லாம் கூட பிக்கப் பண்ணிக்கிறது தான் அவங்களோட திறமை இருக்குதுல்ல. அந்த அளவுக்கு பொறுமையா மாஸ்டர் வந்து சொல்லி கொடுக்கணும். முக்கியமா பழைய பாட்டா சூஸ் பண்றதுனால நிறைய லேடிஸ்க்கு வந்து இவரோட பாட்டு டான்ஸும் ரொம்ப பிடிச்சு போயிடுது. 70s 80sல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு இவரை பார்க்கணும்னே வந்தாங்க. வெயிட் பண்றது தான் கொஞ்சம் காண்டாச்சு. இவ்வளவு நேரம் உட்காந்தே இருக்கணுமான்னு அப்படியே அவங்கள பார்க்கறது இவங்கள பார்க்கறதுன்னு பொழுது போயிருச்சு. கரெக்டா அந்த 1 நிமிஷம்
ரீல்ஸ்க்கு ஏத்த மாதிரி எல்லா கொரிய முடிச்ச பிறகு வேணா மாஸ்டர் கூட எல்லாருமே ஒரு ரீலுக்கு வந்து ஆடிக்கலாம். அதே சேம் பாட்டுக்கு இன்னொரு தாட்டி மாஸ்டர் கூட ஆடி ரீல்ஸ் எடுத்துக்கலாம். 2 days ஒர்க் ஷாப் வச்சிருந்தாரு. நாங்க 2 நாளும் போல, ஒரு நாள் மட்டும்தான் போனோம். 2வது நாள் வந்து எங்களுக்கு ஷூட் வச்சுட்டாங்க. அதனால அப்படி இப்படி சொல்லி கெஞ்சி கூத்தாடி அவரோட ரீல்ஸ் எடுத்துட்டோம் ஒரு வழியா. இந்த ஒர்க் ஷாப்ல போறதுக்கு இது என்னடா ஒரே நாளுக்கு இவ்வளோ காசு தரணும்னு தோணுது. அப்புறம் போயிட்டு வந்துட்டோம்னா திரும்பி அடுத்த ஒர்க் ஷாப் போலான்னு தான் தாட் போகுது. கண்மணி அன்புடன் டீமோட நாங்க ரொம்பவே ஜெல் ஆயிட்டோம். எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோங்க. இனி இந்த வாழ்க்கை பயணத்துல எங்க போவோம்னு தெரியாது. ஆனா இந்த டீமும் இந்த மெமரியும் என்னைக்கும் எங்க மனசுல இருந்து நீங்காது. இங்க இருக்க ஒவ்வொருத்தருமே அவ்வளோ ஸ்வீட்டுங்க. யாரையும் எந்த குறையும் சொல்ல முடியாது. பிரசித்திய ஹேர் ஸ்டைல் பாருங்க எப்படி இருக்குன்னு மறக்காம உங்களோட மார்க்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. The next morning. 2 பிள்ளைங்களும் வந்து பாத்தீங்கன்னா என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க இன்ஜெக்ஷன் பண்றதுக்கு. நாங்க 2 பேரும் அதனால தனியா இருக்கனால கப்புலா ஊர் சுத்தலாம்னு முடிவு பண்ணி காலையிலேயே பீச்சுக்கு கிளம்பிட்டோம். சென்னையில பீச் வைப் மார்னிங் சன் செட் ஆகுமா சன்செட்டா சன்ரைஸ் ஆஃப்டர் சன்ரைஸ் சன்ரைஸ்க்கு போலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனா அவ கிளம்புவாளா இந்த மூஞ்சி கிளம்புமா? கிளம்புனதே பெருசு. ஒரு ஆசைப்பட்டாருந்தா நான் ஆசைப்பட்டேன் கிளம்புறேன். நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. நீ ஆசைப்பட்டது இந்த பிளானே போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கான டே 2 பேரும் கப்புலா செட்டப் பண்ண போகிற டே. இங்கேருந்து 1/2 hourல பெசன்ட் நகர் பீச்சு, 50 minutesல மெரினா பீச்சு, ஒரு 20 minutes நியர்பை நிறைய கிராஸ் ஓவர் பீச்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஈஸியாக கிட்ட இருக்கிறனால. இது வந்து எங்கே எடுத்தோம்? ஜப்பான் போகிறதுக்காக கப்புள் டிஷர்ட் மட்டும் கப்புள் டிஷர்ட்டில் பேண்ட்டும் கப்புள் பேண்ட்டாக மாறிடுச்சு. 2 பேரும் ஒரே மாதிரி பேண்ட் போட்டிருக்கோம். காலையில இப்போ லிஃப்ட் ஈஸியா கிடைக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. கிடைச்சிடும். லேட்டாக வச்சுங்க, கொஞ்சம் லேட் ஆகும். அப்படியே பொறுமையாக நிற்கணும். இங்கே லைட்டிங் சூப்பராக இருக்கும் தெரியுமா? நம்மளே வந்து நல்லா பிரைட்டா தெரியும். நம்மளே பிரைட்டாக தான் இருக்கும். ஆனால் இன்னும் பிரைட்டாக தெரியும். ஆனா நான் இப்படி தொலை ட்ரெஸ் போட்டு குட்டியா தெரியல. சட்டியா தெரியலண்ணா. நீங்க சட்டியா குட்டியா தெரியும். ஐயோ சாமி. சரி வா பீச்சுக்கு போவோம். இந்த அதே மாதிரி இந்த ஹெல்மெட் வாங்கிட்டேன். ரொம்ப நாளாக நிறைய பேர் வண்டி ஓட்டப்பலாம் ஹெல்மெட் போடணும் நம்ம திருச்சியில் தான் சொல்லிட்டு இருப்பீங்க. அப்போ நான் ஹெல்மெட் போட்டதே இல்லை. சென்னை என்ன எப்படி மாற்றிருச்சு பார்த்தீங்களா? ஹெல்மெட் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இமீடியட்டாக காலையில் பிளிங்கிட்ல ஆர்டர் பண்ணேன். ஏன்னா என் தம்பியோட ஹெல்மெட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ புது ஹெல்மெட் க்யூட்டாக ஸ்வீட்டாக நீட்டாக இருக்கு. காலையில விடியா காத்தால வண்டியை வந்து ஓட்டிட்டு போறப்ப ஜாலியா இருக்கு. நாங்கள் சூஸ் பண்ணி வந்தது பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச்சு. சரஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வராலாமா. வாயை பழந்துட்டு என்னங்க இப்படி இருக்கு அப்படின்றா. ஏன்னா பார்த்தெல்லாம் இத்தனை கடைங்க இருக்கு, சாயங்காலமா வந்திருந்தா நிறைய சாப்பிட்டு இருக்கலாமே அப்படின்னு தான் யோசிச்சேன். வேற ஒன்றும் இல்லை. என் தம்பி ஒரு வாட்டி கூட்டு போனா, நம்ம ஃப்ரெண்டு ஒரு வாட்டி கூட்டு போனாரு. அதெல்லாம் வந்து திருவான்மையூர் பக்கம் இருக்கிற பீச்சஸ், கோயில் இருக்கும், கடையெல்லாம் இருக்கு. குட்டியா ஏதோ சந்துக்குள்ள போன மாதிரி இருந்தது. அதனால வந்து எனக்கு தெரியல. நான் நினைச்சேன் மெரினா பீச்ல தான் நிறைய கடைங்க இருக்கும்னு. இங்கே ஏகப்பட்ட கடைங்க இருக்கு. பிரியாணி கடை இருக்கு, மீன் வறுவல் இருக்கு. மீன் வறுவல்லாம் பார்த்துட்டு சாப்பிட முடியல, ஏன்னா அங்க கடையே இல்லையே. காலையில வந்து சென்னை புட்டு ரொம்ப ஃபேமஸ் போல. இங்க நிறைய பேர் அந்த புட்டை வாங்கி சுட சுட காலையிலேயே சாப்பிட்றாங்க. நேற்று நைட்டு தான் நான் புட்டு சாப்பிட்டேன். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்றாங்க. இப்பதான் புரியுது. எந்த கடை போட்டாலும் ஓடிரும் போல இருக்கு. அப்பனும் அது முக்கியமா தள்ளு வண்டி போட்டா மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு ரொம்ப. அதனால எப்படியும் ஓடிடுது. சரி நம்ம ஒரு தள்ளு வண்டி போட்டுடலாமா? ஆமா. இங்க வந்தா புதுசு புதுசா பிசினஸ் ஐடியா தோணுது. இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு தோணுது. ஒன்னும் செய்யதான் முடியறது இல்ல. காலையில வரப்ப நம்ம மட்டும்தான் இருப்போம்னு நினைச்சேன் சரசு. ஆனா இங்க பாருங்க, திஸ் இஸ் சென்னை. இவ்வளோ பேர் மார்னிங்கே வந்துட்டாங்க, நம்மளுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. இன்னைக்கு சண்டேனால நல்ல ரஷ்ஷு. மற்ற நாள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இங்க நிக்கவே முடியாது பிள்ளைங்க. ஏங்க இவ்வளவு பேர் இருக்காங்க இப்பவே. வீக் டேஸ்ல ஒரு நாள் பிள்ளைங்களை கூட்டிட்டு வரலாம் கார்ல. முதல்ல கார் ஓட்ட கத்துக்கணும். இந்த மாதிரி நேரத்துல தான் எனக்கு தோணுது. மற்ற நேரத்துல தோணுது இல்லையோ. கார் ஓட்ட மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா என் பிள்ளை ரொம்ப சந்தோஷப்படுவா. சரசு அங்க இருந்து எதுக்கு வரானே தெரியல. என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ளவா காலை நினைக்கலாம், இந்த மாதிரி ஓடி ஓடி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டேன். இங்க பாருங்க, வரமாட்டேன். எனக்கு காலு மண்ணாயிடும். அது போவே போகாது. வீடு ஃபுல்லா மண்ணாயிடும். வரமாட்டேன், எனக்கு பிடிக்காது. நான் வேடிக்கை பார்க்க வந்தேன்.
நீங்க போய் நனைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ரௌசர் டிஷர்ட்லாம் போட்டுருந்தா நான் ஜாலியாக பைக் பண்ணிட்டு வயசை மறந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். போங்க. சரசு பாருங்க, என் நிழல் கடியில ஒரு மணல் வீடு கட்டிட்டு இருக்காங்க. மணல் வீடு கட்டலாம். நான் வந்து கடல் கண்ணி பண்றேன். கடல் கண்ணியா? நெறிடா அது பேர் என்ன? கடல் கண்ணி இங்கிலீஷ்ல என்ன? பாபாய். மம்மைடா. இவளே நீயே வந்து அது கடல் கண்ணி, நீ வீட்டு பண்ணியா? ஆமா, ஏன் இல்லன்னா தான் வந்தேன். சரசுக்குள்ள இருக்கிற ஒரு அபார திறமை பாருங்க. ஜண்டா அப்படின்னு கூப்பிடுறாங்க. போக போக இப்படி ஆகும் பாருங்க. ஏ சரசு, கடல் கண்ணியை பண்றேன்னு சொல்லி ஜெண்டாவை பண்ணிட்டு இருக்க. முடிச்சானே பாருங்க. சூனியக்கார கிழமை மாதிரி ஜெண்டா அப்படின்னு பண்ண போறியா? முதல்ல ஜண்டா மாதிரி இருந்துச்சு, இப்ப மம்மி படத்துல வர பிரமீட்ல இப்படிதான் இருக்கும். ஆய பாத்தீங்கன்னா சரசு வாங்கி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ட்ரூ ஈவென்ட்ஸ். பாடி ஷேமிங் பண்றீங்களா? பாடி ஷேமிங்கிறப்ப வாய் மாதிரியே இருக்கு, அழகா இருக்குன்னு தானே சொன்னேன். எப்படி நல்லா இல்லைன்னா சொன்னேன்? நான் கூட என்னமோ நினைச்சேன், கடைசி கடல் கண்ணி மாதிரி இறந்துட்டேன். கடல் மாதாவே, கடல் கண்ணியே. நல்லாதானுக்கா? இதை பார்த்தா நம்ம கடல் கண்ணின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல பார்த்தா மம்மி, கடைசி பாட்டில் பார்த்தா கடல் கண்ணி. எப்படி வேற டிசைன் வேற போடுறாங்க, ட்ரெஸ் டிசைன். அப்பதான் அது வந்து செதி மாதிரி இருக்கும். சரசு, மூஞ்சே தெரியாது. மூஞ்சி தெரியாது, ஆனா பீச் தெரியும்ல. ஹாப்பியா? வெரி ஹாப்பி. வெரி ஹாப்பி. ஆனா டைம் போனதே தெரியல. ஒரு 40 மினிட்ஸ் கிடுக்குன்னு ஓடிருச்சு. சீக்கிரம் கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம். பிள்ளைங்க எல்லாம் பீச் டாய்ஸ் எடுத்துட்டு வந்து, இந்த வாட்டி ஊருக்கு போறப்ப பீச் டாய்ஸ் எடுத்துட்டு வந்துருவோம். அடுத்த வாரம் வரப்ப பிள்ளைங்களை கூட்டிட்டு வருவோம். ரொம்ப நேரம் இருப்போம். அழகா கட்டிக்கலாம். ஆமா. இன்னொன்று விஷயம் என்னன்னா, சீக்கிரம் போறதுக்கு காரணம் தளபதி கச்சேரி. சரசு வந்து விஜயோட ஃபேன், இளைய தளபதி சிஎம்மோட ஃபேன். நான் வந்து இவரு விஜய் தளபதி ஆக்டர் ஃபேன், சரிங்களா, சின்ன வயசுல இருந்தே. ஓகே, ஜனநாயகன் வந்து நான் பார்க்கவே இல்லை, என்னை ஒட்டி இவரு பார்த்துட்டு வந்துட்டாரு. பகவத் கேசரி வந்தப்பையும் பார்க்கல, ஏதோ வந்து தெரியாம. ஆலயா படத்தை எதுக்கு பாக்குறேன்? அது இது ஒரே கதை தானேப்பா. அது வந்த படம் தெரியுமா? இந்த படம் தான் அதை எடுக்க போறாங்கன்னா வந்தக்கப்புறம் தெரியும்ல. படம் எல்லாம் வந்து நடுவுல இருந்து லீக் ஆச்சு. அந்த டைமும் நான் எதுவுமே பார்க்கவே இல்லை, ஒரு துளி கூட பார்க்கல. கம்ப்ளீட்டா என்னை விட்டுட்டு இவர் வந்து படத்துக்கு வர போயிட்டு வந்துட்டாரு. ஃப்ரெண்ட்ஸோட லாஸ்ட் வீக் திருச்சி போனப்ப படம் பார்த்துட்டு வந்துட்டேன். இதுல வேற என்னை பார்த்தா அவர் பயப்படுறாராமா. என்ன பார்த்து என்ன பயப்படுறான்னு தெரியல. என்கிட்ட சொல்லாம இவர் பாட்டுக்கு தளபதி படத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு. தளபதி அதுவும் லாஸ்ட் மூவிக்கு. நான் ஒரு விஜய் ஃபேனா நான் ஃபீல் பண்ணுவேன்னு கூட நினைக்கல. தூங்கிட்டேன். இப்ப வேற என்ன தெரியுமா கன்வின்ஸ் பண்ணாரு, இன்னைக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இந்த படத்துக்கு போகாம வேற படத்துக்கு போயிட்டு இது ஓடிடில வந்தோடனே பாத்துக்கலாம். வந்தோடனே கீழே தியேட்டர் இருக்குல்ல, அபார்ட்மெண்ட்ஸ்ல அங்க பாக்கலாம்னு சொல்லி சொன்னேன். பிரசித்தியா தான் வந்தோடனே ஓடிடில எவ்வளவு தியேட்டர்லயோ நீங்க போய் நீங்க பாருங்க. நான் வந்து விஜய் ஃபேன். ஒன் லாஸ்ட் டான்ஸ், ஒன் லாஸ்ட் தியேட்டர்ல வேற நான் போய் தூங்கிட்டேன். அன்னைக்கு வேற எக்ஸிபிஷன்லாம் போட்டோம், ஸ்டால்லாம் போட்டதுனால டயர்ல நல்லா தூங்கிட்டேன். அப்புறம் எதுக்கு போனீங்க? இன்னைக்கு போய் ஃபுல்லா பார்க்கணும். சரி வா போலாம், டைம் ஆச்சு. படத்துக்கு போகணும், டயத்துக்கு போகணும். ஓகே, நான் பீச்சுக்கு கூட வர மாட்டேன்னு என்னை இழுத்துட்டு வந்துட்டாரு. இப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. நம்ம ஜாலியா இருக்கிறப்போ ஒரு சம்பவம் நடந்தாதான் அது எப்பயும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். கரெக்டா சரசு போறப்போ ஹோட்டல் பார்த்தா விசார்த்தி. கரெக்டா விசார்த்தின்னு சரியா கூட்டமா இருக்கு, நல்லா இருக்கும் போல, சாப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தோம். எடுக்கிறப்ப வண்டியில பேட்டரி உட்காந்துச்சு, சுத்தமா ஸ்டார்ட் ஆகல. இதை ஸ்டார்ட் பண்றது எனக்கு தெரியாது. அப்படி இல்லைனாலும் யாராவது தள்ளி விடணும். பக்கத்துல ஒரு பையா இருந்தாரு கடையில, செக்யூரிட்டியா. அவர்கிட்ட சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகல. ஆனா கொஞ்சம் பேட்டரி உட்காந்துருச்சு, ஏறிடுச்சு. அப்புறம் ஒரு 4 பேர் போயிட்டு இருந்தாங்க, அவங்கள வச்சு ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகல. அப்புறம் அதுவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், டக்குன்னு வந்து ஹோட்டல் முன்னாடி நின்று மறுபடியும் ஸ்டாப் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த பெசன் நகர் ரோட்குள்ள போயிட்டு அங்கே ஒருத்தவங்களோட ஹெல்ப்போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நேராக வீட்டுக்கு போனால் தான் சரியா இருக்கும். அதனால எங்கேயே நிற்க வேணாம், நேராக வீட்டுக்கு போயிட்டு அதுக்குள்ள பேட்டரி சார்ஜ் ஆயிடும். சார்ஜ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. பேரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் என்ன பிரச்சனைனா, வண்டி பேட்டரிக்கும் லூஸ் கான்டாக்ட் இருக்கும் போல். அதனால் வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகலை. வண்டி ஆஃப் ஆனதுக்கப்புறம் திருப்பி செல்ஃப் எடுக்கிறேன். சம்டைம்ஸ் நியூட்ரல் எடுக்குது, அதுவும் எடுக்க மாட்டேங்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனால் பெரிய சிக்கலாயிரும். மறுபடியும் அங்கே போயிட்டு பதறிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு கேப் புக் பண்ணி இல்லை ஆட்டோ புக் பண்ணி போகலான்றதான் பிளானு. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நினைக்கிது பார்த்தீங்களா. நம்ம வந்து காஸ்ட் கட்டிங்கில் போகலான்னு பிளான் பண்ணால், இப்போ 2 பேர் போகிறதுக்கு பைக்கில் போனால் காசு கம்மி,
ஆட்டோ பிடிச்சி போனால் டிக்கெட் ஃபேரோட அதிகம். எப்படி நடக்குது பார்த்தீங்களா? அதையும் பிளான் பண்ணி பண்ணாலும் அது ஒரு பார்க்கல போகுது. மாயாஜால் நம்ம சின்ன வயசுலலாம் ஈரோட்டில் இருக்கப்ப அந்த படத்துலலாம் காட்டுவாங்க. மாயாஜால் பாய்ஸ் படத்தில் காட்டுவாங்க. நேற்று கூட ஓரம்போ படம் பார்த்தேன். அதில் கூட ஒரு சீன் வரும், பிளாக்ல டிக்கெட் விற்கலாம், ஆனால் இந்த தேட்டரில் டிக்கெட்டே பிளாக் வேலையில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி வரும். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான தேட்ரு. 38 வருஷம் கழிச்சு இப்போ தான் தேட்டருக்கு ஃபஸ்ட்டு டைம் போகிறேன். ஸோ பிளான் பண்ணி தான் அங்கே போட்டோம். பக்கத்தில் நிறையா தேட்டர்ஸ் இருக்குனால அங்கே போய் ஒரு தடவை பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் சரசும் கிளம்பிட்டு இருக்கோம். நான் ரெடி ஆகிட்டேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரசு பாருங்கள். ஆக்சுவலாக அங்கே பிளான் வந்து வண்டியில் போகிறப்ப ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு ஜாலியாக போகலான்னு. தோசானா சாம்பார் சூப்பர். யுவன் ஹோட்டல்ஸ் தான், சூப்பராக இருக்குது. மாயாஜால் வந்தாச்சு. சீக்கிரமா டைம் ஆச்சு. ஓடுங்க. படம் எவ்வளவு தூரம் ஓடிச்சுன்னு தெரியல. மணி 11:15, 11 மணிக்கு படம். இங்கே சாப்பிடலாம் இருக்குது, பார்ப்போம். நான் ஏதாச்சும் ஆந்திரா மெஸ் போய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். பைக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை, வேலைக்கு ஆகாது. நான் வந்து மாயாஜால் மால் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க, ஆனா புதுசு மாதிரியா இருக்குல்ல உள்ள. மாயாஜால் எனக்கு தெரிஞ்சு நான் படத்துல வருது. ஆனா நீங்க பாருங்களேன், வந்து கிரவுண்ட் லெவல் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அவ்வளவுதான் இருக்கு. இப்ப இருக்க மால்ல எல்லாம் நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குல்ல. ஆக்சுவலா இது என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லா தியேட்டர், 15 ஸ்கிரீன் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்டர்டைன்மெண்ட். இது ஆக்சுவலா தியேட்டர் தான், ஆனா இது மால் இல்லையா? அந்த மாதிரி பில்ட் பண்ணிருக்காங்க. மால் தானே சொல்லுவாங்க, மாயாஜால் தான் சொல்லுவாங்க. படம் வந்து இப்ப நான் செகண்ட் டைம் பாக்குறேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைமோட இப்ப ஒரு பாக்குறப்ப கொஞ்சம் வைப்ரண்டா நல்லா இருக்கமா இருக்கு. அந்த ராவண மவண்டா பாக்குறப்ப பூஸ் பம்ஸ் ஆயிருதுங்க. எனக்கு அடிக்கையா வந்து எதுக்கு இதுக்கப்புறம் தளபதி படம் பார்க்க முடியாது. தளபதி படம் பார்க்கணும், ரீ ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்ப பாத்துக்க வேண்டியதான். ஸ்நாக்ஸ் என்ன இருக்கு? ஸ்நாக்ஸ் என்ன இருக்கு? ஸ்நாக்ஸ் எல்லாம் விலை ஜோஸ்தி. எவ்வளோ? எல்லாம் 250 ரூபா பாப்கார்ன் தான். அதுக்கு சாப்பிடலாம் லஞ்ச். என்ன தெரியுமா, வண்டியோட பஞ்சாயத்து. பக்கத்துல மெக்கானிக் ஷாப் வர கூப்பிட்டா வரமாட்டேன்றாரு. நீங்க வந்து விடுங்கன்றாரு. வண்டியை தள்ளினா ஸ்டார்ட் ஆயிடும், ஆனா தள்ளுறதுக்கு ஆள் இல்லையே. இன்னும் 3 நாள் மேனேஜ் பண்ணோம். இன்னொரு விஷயம் தெரியுமா, மறுபடியும் இந்த வாரம் பேக் டு திருச்சி. வாரம் திருச்சி போற ஒரு மரம் வாங்கிட்டு வந்திருக்கோம் நினைக்கிறேன். சென்னை வந்துட்டே இருந்தா எப்பயாச்சும் தான் வருவோம். வாரம் போறோம். என்ன அவர் நடிகர் ஒரு படம் நடிச்சாரு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த ஒவ்வொரு படமும் ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்க்கையில ஒரு பருவத்துல வந்திருக்கும். அதெல்லாம் ஒரு கிரேட் மெமரிஸ். இதெல்லாம் அழிச்ச எங்க அண்ணன் விஜய்க்கு ரொம்ப நன்றி. அப்படியே பக்கத்துல ஒரு கடையில ரொம்பவே சுமாரான ஒரு பிரியாணியை சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வேற வழி இல்லைங்க காய்ஸ்.